வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். 2026ல் வரக்கூடிய யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்காக நம்முடைய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ பேட்ச் ஆனது 16/5/2026 இந்த டேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 10 யூனிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து தான் உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. இந்த 150 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஒரு 100 மார்க்குக்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜென்ரல் டேர்னே வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபோவ் 100 மார்க் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. ப்ராப்பரான மெட்டீரியலு, ப்ராப்பரான டெஸ்ட்டு தொடர்ந்து ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் தட்டி தூக்கிடலாம். சரிங்களா? மெயினாக ரிவிஷன் ப்ளஸ் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். ஒரு யூனிட் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா வெறுமனே இருக்காமல் டெஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த யூனிட்டில் வந்து உங்களுக்கு புதுசாக நிறைய ஐடியா தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 யூனிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆனது 14ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வாங்க பார்க்கலாம். சரிங்களா? ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 25 டெஸ்ட்டு கொண்ட டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ டெஸ்ட் 1க்கான போர்ஷன். டெஸ்ட் 1க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1ல் இந்த டாபிக் மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? புவியியல் அம்சங்கள் மற்றும் சிந்து சமவெளி நாகரிக முறை. ஓகேங்களா? செகண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதகாலம் முதல் மகாஜன பதங்கள் வரை. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி டெஸ்ட் 3, டெஸ்ட் 4, டெஸ்ட் 5 இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய யூனிட்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த டெஸ்ட் நடக்கூடிய டேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டிருக்கும். இந்த டேட்டில் இந்த டெஸ்ட் நடக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50லேருந்து உங்களுக்கு வந்து 150க்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கோட கண்டென்ட்டை பொறுத்து கொஸ்டினோட வெயிட்டேஜ் வந்து மாறிட்டே இருக்கும். கண்டிப்பாக 50 கொஸ்டின்ஸ்க்கு வந்து மேலே இருக்கும். சரிங்களா? ஸோ டோட்டல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 டெஸ்ட். சரிங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 100க்குள்ளே இருக்கும். டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 2500 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. எல்லாமே பக்காவான கொஸ்டின்ஸாக இருக்கும். உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு 50 கொஸ்டின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா உங்களால் 50க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 மார்க்கு கிராஸ் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? டெஸ்ட் மெத்தேடு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் மட்டும்தான். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? டெஸ்ட் டேட் அன்னைக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதலாம். ஓகேங்களா? மொபைலில் கொஸ்டின்ஸ் வியூ ஆகும். ஓஎம்ஆர் ஷீட் வச்சு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் செல்ஃபாக எவாலுவேட் பண்ணிவிட்டு டோட்டலாக 50 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் பண்ணி எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டோட ப்ராசஸ். ஓகேங்களா? பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஆன்சர் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் ஓஎம்ஆரில் ஸ்டேட் பண்ணிட்டு மார்க் வந்து எங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் பேஜுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபா மட்டும்தான். ஒன்லி சிங்கிள் பேமெண்ட் மட்டும்தான். ஓகேங்களா? ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபா சிங்கிள் பேமெண்ட் மட்டும்தான். டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாம் வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எனேபிளாக தான் இருக்கும். எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் பார்க்குறேன், ஜூனில் பார்க்குறேன், ஜூலையில் பார்க்குறேன், இப்போ நான் இந்த டெஸ்ட் ஃபைல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் டேட் படி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் மட்டும்தான். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டினும் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஹேண்ட் ரிட்டனில் எழுதி தான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க. தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸு கீழே ஆப்ஷன்ஸ் ஏ, பி, சி, டி இது மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெளிவாக கொஸ்டின்ஸ் வந்து புரியும். ஓகேங்களா? கொஸ்டின்ஸோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் சொல்கிறேன், நீங்கள் டெஸ்ட்டு எழுதுறீங்க அப்படின்னா உங்களால் ஃபுல் மார்க் எடுக்கவே முடியாது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமில் அப்படியே வரும். நீங்கள் எழுதக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் எழுதும். நீங்கள் ஹாலில் உட்காந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபாவில் வந்து நம்ம போட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் வந்து எங்களை ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. சரிங்களா? ஸோ பேமெண்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் 9952563892 இந்த நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பேமெண்ட் முதல்ல சொல்லிவிட்டு 2000 ரூபா இந்த நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்கள் நேமு, ஓகேங்களா, அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு, யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரின்னு போட்டுட்டு
இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நாங்களே உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ உங்களுக்கு அனுப்பிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதை தேடிட்டு இருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களை தேடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்டில் படிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் விட அந்த டைம் கொஞ்சம் அதிகமாக வேகன்சி வரப்போகுது. நம்ம டெஸ்ட் பேட்ச் முழுக்க முழுக்க தமிழ் மீடியத்தில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? தமிழ் மீடியத்தில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க, திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிக்காங்க. ஸோ நல்லா படிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா UGTRB ஹிஸ்ட்ரிக்கான டெஸ்ட் பேட்ச் மட்டும். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி மட்டும் உங்களுக்கு வரும். ஸோ 25 கொஸ்டின் 25 டெஸ்ட்டு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாடல் எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகே, லாஸ்ட் வந்து மாடல் எக்ஸாம் கொடுத்துருப்போம். மாடல் எக்ஸாம் வந்து டேட் போட்டுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டடி பண்ண ஃபுல்லாக பார்த்துக்காங்க. ஓகே, லாஸ்ட்டாக வந்து 24 மாடல் எக்ஸாம் 25 மாடல் எக்ஸாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து நம்ம பின்னாடி எக்ஸாம் டைம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடல் எக்ஸாம் வந்து அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நல்லா படிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணிக்காங்க, திரும்ப திரும்ப படிங்க, திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதுங்க. நீங்கள் எத்தனை டைம் திரும்ப திரும்ப பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் ஆனது அதிகமாகிட்டே இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.